ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां दये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ஆதி குருவாகிய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு பயிற்சி குரு அப்படின்றது நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம். நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க, படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க, வேலை வேணுமா பணங்காசன் தனகாரகன் பேர் பணங்காசன்னா குரு பார்வை வேணுமாங்க, குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குரு பகவான். அவர் இந்த வருஷம் திருக்கணிதப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார், அதாவது குடும்பம், தொழில், பணங்காசு, உடல்நிலை, இதில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த மேஷராசி காலபுருஷத்தில் முதல் வீடு செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி. இதில் இருக்கக்கூடியது அஸ்வதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம். இவங்க எல்லாருக்கும் அஸ்வதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் இவங்க எல்லாருக்கும் இந்த குரு இது வரைக்கும் 2வது வீட்டில் இருந்தார். இந்த மே மாதம் 14ஆம் தேதி அவர் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுக்கு போகிறார். 3வது வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை, அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு விழ போகிறது. உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு அவருடைய பார்வை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கும். ஸோ உங்கள் ராசியை பொறுத்தவரை 3வது வீட்டிலேருந்து உங்களுக்கு 7, 9, 11 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ இந்த குரு பார்வை எந்த விதமான பலன்களை நம்ம கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுனா இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மேஷராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஆக்சுவலாக உங்கள் ராசிக்கு 7வது வீடு அப்படின்றது உங்களோட பார்ட்னர். நீங்கள் பல மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் இல்லை வெளிநாடு பயணங்கள் இதில் பலவிதமான முன்னேற்றங்கள். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், குரு பகவான் அதிசாரமாக நம்ம அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடகராசிக்கு போயிட்டு வரார். அதிச்சாரமாக போயிட்டு திரும்ப வக்கரமாகி இங்கே சேர்றார். ஸோ கடைசி இந்த வருஷம் கடைசியில் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு சில ஹிக்கப்ஸ் இருக்கலாம். ஏன்னா குரு பகவானுடைய மாற்றங்கள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு செலவினங்களை கொடுக்கலாம், சுப செலவினங்களை கொடுக்கலாம், ஒரு சில சின்ன சின்ன தடைகளை கொடுக்கலாம். அது எப்போதுன்னா 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். ஸோ இந்த ஒரு 2 மாதங்கள் மட்டும் நீங்கள் எதுலையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி எப்படி இருக்குது இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார், இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வர்றதுனால இதை நம்ம சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவாக நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு இப்போ ராகு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 11ல் இருப்பார் இல்லையா, மேஷ ராசிக்கு 11க்கு போகிறார் 12லேருந்து. ஸோ அந்த ராகு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், மன விருப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் இதெல்லாம் குரு பார்வையினால தீரும். உங்களுடைய 9வது வீட்டை பார்க்கறதுனால பல பேருக்கு உங்களுடைய தொழில் வியாபார விஸ்தரிப்புகள் நீங்கள் அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. பல பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கோ உங்களுடைய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கோ தூர தேசங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கோ இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்ட்னர்ஸ் அது மாதிரிலாம் தேடிட்டு இருந்தீங்களா, பார்ட்னர்ஸ் வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வேலை பார்க்குறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா பதவி உயர்வு, இடமாற்றங்கள் அதெல்லாமும் கிடைக்கும். ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு குழப்ப நிலை தான் கடைசியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 3வது இடத்துல
குரு பகவான் போகும்பொழுது அது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, முயற்சிகளுக்குள்ள ஸ்தானம். நீங்கள் அதனால் வந்து உங்கள் முயற்சியை வந்து கடுமையாக நீங்கள் இம்ப்ளை பண்ணணும். நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். ஆனால் மனசு வந்து அடிக்கடி வந்து கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். 3வது வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குழப்பங்களையும் ஒரு சின்ன தயக்கங்களையும் கொடுக்கும். அதை மீறி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். பல பேருக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள், மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கு உண்டான காலங்கள் இருக்கு. அதனால் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். பல பேருக்கு வந்து திருமணம் ஆகி வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு மூலம் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே வந்து பிரச்சனை ஆகி நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பிரிஞ்சிட்டீங்க, டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு குரு பகவான் தான் காரணமாக இருக்கார். இதில் குரு பகவான் 3வது வீட்டிலேருந்து என்னென்ன செய்வார் அப்படின்றதுனா, உங்களுடைய சகோதரர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். பணங்காசு விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் வரலாம். இது உங்களுக்கு வந்து ஜெரிமான கோளாறுகள் ஏற்படலாம், சாப்பிட்டது ஜெரிமான கோளாறுகள் ஏற்படலாம், முதுகு வலி இதெல்லாமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கூட பாசிட்டிவாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்கு. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் போய் வணங்குறது, குரு சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்கிறது. நம்ம வந்து நமக்கு எல்லாருமே நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அதெல்லாத்தையும் நம்ம மதிக்கிறது. மற்றவங்களை மதிக்கும் போது தான் மற்றவங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து நமக்கு அதுலேருந்து கற்றுக்க முடியும். அவங்களுக்கு இன்னொருத்தனை கற்றுக்குவாங்க, அவங்க இன்னொருத்தர்களை கற்றுக்குவாங்க. இப்படி வந்து நமக்கு பிரபஞ்சத்திலேருந்தா எல்லா விதமான ஐடியாவும் கிடைக்கிறது. அந்த பிரபஞ்சத்துக்கு ஐடியா அதிபதியாக இருக்கிறதுனால கடவுள்கிட்டேருந்து வருது, பிரகிருதி அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் அவர் ஆதி யோகியாரா சிவபெருமான். அதனால் வந்து நீங்கள் பொதுவாக வந்து இந்த குருமார்களை வணங்குறது, வியாழக்கிழமை குருதட்சிணாமூர்த்தியை வணங்குறது, மஞ்சள் நிற ஆடைகளை நீங்கள் அணிகிறது, இல்லை ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து சிவப்பு, அதனால் மஞ்சள் அப்படி சேர்க்கும்போது லைட்டாக ஆரஞ்சு கலர் வரும். அந்த ஆரஞ்சு கலரில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி நெத்தியில் வந்து சந்தனம் வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். பல பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள், திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் இருந்தாலும் ஒர்க்கு லோடு கூடும், உங்களுக்கு வந்து வேலை பளு வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் இருக்குது. மேஷராசி அன்பர்கள் நீங்கள் அவசரப்படுவீங்க. உங்களுடைய குணங்கள், உங்களுக்கு தலையில் ஏதாச்சும் காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசியை பொறுத்தவரை காலப்பட்டத்தில் முதல் வீடு மட்டும் இல்லை, இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால பல சந்தர்ப்பங்களில் வந்து நீங்கள் வந்து எல்லா காரியங்களும் அவசரப்படுவீங்க. அந்த அவசரப்படாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காதல் திருமணத்துக்கான சான்சஸ்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக பல பேருக்கு வந்து வீடு, வாகனங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து இந்த 10ஆம் மாதத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் அது சம்பந்தமான முடிவுகள் எடுத்துக்கோங்க. 10ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் மாதம் டிசம்பர் வரைக்கும் வந்து 10லேருந்து 12 அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிக மிக நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளை பாருங்கள், உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, உங்களுடைய இந்த குரு பயிற்சி ஆகிறது இது எப்படி இருக்கும் அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸ். உங்களுடைய ஜோதிடர்கள், குடும்ப ஜோதிடர்கள் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி யாரும் இல்லைன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இங்கே கீழே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும் இல்லை, உங்கள் ஜாதக ரீதியாக ஜென்ரலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், எப்பப்போ எந்தெந்த முயற்சிகள் பண்ண நடக்கும் அப்படின்றது. பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எந்த டயத்தில் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும், உங்களோட தசாபதியும் அதில் உதவுறதா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நீங்கள் முன்னேற முடியும். கடவுள் வணங்குறது நீங்கள் வந்து அது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட். கடவுளை வணங்குறது உங்களுடைய முழு முயற்சிகளை நீங்கள் அப்ளை பண்ணுறது, கடின உழைப்பு அப்ளை பண்ணுறது,
இது எல்லாமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறது. இது எல்லாமே பிரபஞ்சம் மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணிங்கன்னா இதை தொடர்ந்து பண்ணணும். இன்றைக்கி மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன், நாளைக்கு நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி முயற்சி பண்ணேன், நாளைக்கு முயற்சி குறைஞ்சிடக்கூடாது. விடாமுயற்சின்னு பேர். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, அதீதமான உழைப்பை நம்ம செலுத்துறது, அது மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, கடவுள் வணக்கம் பண்ணுறது, இந்த நாளையும் வச்சுட்டோம்னா நமக்கு பிரபஞ்சம் நம்ம சைடில் வந்துடும். அது நமக்கு எல்லாம் பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.